ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசெஞ்சர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, மும்பை, பூனே, குருகிராம், கொல்கத்தான்னு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணுவாங்க. அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ரீலொகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா லொக்கேஷனுமே உங்களுக்கு ஓகேவா இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 months ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 3,44,700 வந்து உங்களுக்கு சேலரியாக அவங்க தராங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸல், வேர்டு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயிக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், பிபிஏ, ஸோ இந்த மாதிரி டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2019, 2020, 2021, 2022, 2023 கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் வந்து ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் பார்ட் டைமாவோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம், ஸோ இந்த மாதிரி டிகிரிலாம் பண்ணி 2019லேருந்து 2023க்குள்ளே இருக்க பாஸ்ட் அவுட்டாக இருந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. சிஎஸ்சி, ஐடி பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஇ, பிடெக்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒன்லி எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம், பிசிஏ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்போர்டிங் டைமில் உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு 3 months அசெஞ்சரில் எந்த ஒரு எக்ஸாமும் எந்த ஒரு இன்டர்வியூவும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ இல்லைனா அசஸ்மெண்ட் ஏதாவது அசெஞ்சரில் நீங்கள் லாஸ்ட்டு 3 months அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லெஸ் தென் 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 4 rounds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் நடக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும், நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் நடக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 4 rounds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் அசஸ்மெண்ட்னு ஒன்று நடக்கும். மார்க் அசஸ்மெண்ட் வந்து 10 minutes தான் இருக்கும். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட் மாதிரி, அது வந்து மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மார்க் அசஸ்மெண்ட் வந்து ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்டர்நெட் கனெக்ஷனு இது எல்லாமே உங்கள் லேப்டாப்பில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மார்க் அசஸ்மெண்ட் நடக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கோரில் எதுவுமே ஆகாது. இது வந்து சும்மா மார்க் அசஸ்மெண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு 10 minutes தான் நடக்கும். இது வந்து உங்கள் சிஸ்டம் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற சும்மா ஒரு அசஸ்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் அசஸ்மெண்ட் நடக்கும். மெயின் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் மார்க் அசஸ்மெண்ட் முடித்த உடனே உங்களுக்கு மெயின் அசஸ்மெண்ட் மெயில் வந்து 1 or 2 days வரும். ஸோ அந்த மெயின் அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 15 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50 minutes உங்களுக்கு என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எபிலிட்டி கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், ஸோ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டாங்களே நீங்கள் அந்த 15 minutes எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
ஸோ உங்களுக்கு காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஏ மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேண்டிட்டரி ரவுண்ட் கிடையாது. பட் இதோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸில் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸு, சூடோ கோடு, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி, ஃபண்டமெண்டல் ஆஃப் க்ளவுடு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் வரும். நீங்கள் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் வரும். ஸோ கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வொக்காபுலரி, உங்கள் ஃப்ளூவன்சி செக் பண்ணுவாங்க, ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ் நடக்கும். ஸோ கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ வரும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ எல்லாமே ஒரே இதில் நடக்கும். சம்டைம்ஸ் ஹச்ஆருக்கு மட்டுமே நடக்கும் சில பேருக்கு. ஸோ டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட், டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், கம்யூனிகேஷன், இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதுலேயும் 4 ரவுண்ட்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதான் ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அவங்க டூ அண்ட் டோன்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு. ஸோ ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். உங்கள் நேம் வந்து ஃபுல் நேமை நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும், இனிஷியலை மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு வந்து உங்களோட அந்த பேன் கார்டில் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா அது மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், ஃபுல்லாலாம் அப்லோட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேன் கார்டோட ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டூ அண்ட் டோன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. ஸோ இதில் நீங்கள் அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் மிடில் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் லாஸ்ட் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் உங்கள் பேன் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்கும் இல்லையா அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் தரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லை ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஜெண்டர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் என்ன ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. உங்கள் அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் அண்டர் கிராஜுவேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிகிரி, காலேஜ், பிரான்ச், யூனிவர்சிட்டி இது எல்லாமே கேட்கும். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ எண்ட் ஆச்சு இது எல்லாமே கேட்கும். உங்கள் சிஜிபிஏ எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பிஇ மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டோட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் எம்சிஏ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிசிஏவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்சிஏ கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் மோட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் இதே மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட போஸ்ட் கிராஜுவேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்க எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன கம்பெனி இதெல்லாம் கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்கள் ப்ரைமரி ஸ்கில்லை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் செகண்டரி ஸ்கில் என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜில் ஏதாவது டிப்ளமோ, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபாரின் லாங்குவேஜஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க லாங்குவேஜில் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் என்ன லொக்கேஷன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது வந்து 3 ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது, செகண்டு, தேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு வேணும் அப்படியோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. செகண்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லொக்கேஷனுக்கு தான் வருவாங்க. ஸோ அதனால் உங்கள் ப்ரியாரிட்டி வைஸ் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு. ஸோ நீங்கள் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் முடிஞ்சோடனே உங்கள் அதர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது அரியர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போயாவது அசென்ஜரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் ஏதாவது அசஸ்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் நேஷ்னாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023 பேட்ச் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 2023 பேட்சாக இருந்தால் நீங்கள் நேரம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம், ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்டாச்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்கள் சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து கவர்மெண்ட் ஐடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேன் கார்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேன் கார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ பேன் கார்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி பாலிசிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.